அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் கர்த்தரோட வார்த்தையை தியானிக்கும்படி வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இப்போ கர்த்தரோட வார்த்தைக்கு நேராக நம்ம செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தோட சமூகத்தில் வந்திருக்கோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்பவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Father God, I pray in Jesus' name, O God. I thank you, I worship you, I bless you, I glorify your name, O God. Father, open our eyes to the truth of your word, O God. Open our eyes to the truth of your word, O God. I pray, Father God, that you bless the people who are listening to your word, O Father. And I pray and I plead your blood over this message, O God. I pray that it will reach thousands and millions of people, O God. That the tears will be wiped away, O God. That you will answer their prayer and you will do miracles for them, O God. Because we depend on you, we trust in you, O God. I pray that you bless this word, O God. Give us a fresh manna from heaven, O God. And I pray that you satisfy us in the morning, O God. I thank you and praise you because you've listened to our prayer. In Jesus' name I pray. இன்னைக்கு காலையில் நம்ம மெடிடேட் பண்ணுறதுக்கு வேண்டிய போர்ஷன் எடுத்திருக்கிறேன். அந்த டாபிக் பேர் கவனன்ட்டு. 1 Samuel 18th சாப்டர் எடுத்துக்கலாமா? அங்கே தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. And Jonathan made a covenant with David because he loved him as himself. Jonathan took off the robe he was wearing and gave it to David along with his tunic, even his sword, his bow and his belt. யோனத்தான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சவுல் ராஜாவோட பையன். தாவீதுக்கும் ஜோனத்தானுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உருவாயிடுச்சு. அவனுக்கு பார்க்குறான், சால் அவங்க அப்பா சால் தாவீது மேலே பொறாமை கொண்டு அவனுக்கு அகேன்ஸ்டாக எல்லா சதிகளும் பண்ணிகிட்ருக்கான். யோனத்தான் அவன் மேலே ஒரு பயங்கர அவன் they became one in spirit அப்படின்னு கொடுத்துருக்கு. he loved him as himself அப்படின்னு கொடுத்துருக்கு. from that day Saul kept David with him and did not let him return home to his family அப்படின்னு கொடுத்துருக்கு. தாவீதும் யோனத்தானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்போது பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. உடன்படிக்கை பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கோம். பாருங்கள், நோவாவோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுறாரு, ஆபிரகாமோட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு, தாவீதோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணுறாங்க. யோனத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அப்போ உடன்படிக்கை அப்படின்னும் போது ஒரு ரெண்டு பேர் அக்ரி பண்ணுறாங்க. ரெண்டு பேர் அக்ரிமெண்ட் பண்ணுறது. த கிரேட்டர் வித் த ஸ்மாலர், பெரியவங்க சின்னவங்களோட பண்ணுறது. த ரிச் பர்சன் வித் த புவர் பர்சன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, யோனத்தான் ஒரு ராஜாவோட மகன். அவன் தன்னோட ரோபை கலட்டி தாவீது மேலே போடுறான். தாவீது ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒரு ஷெப்பர்ட் பாய். ஆனால் அவன் மேலே இருந்தது ஒரு பெரிய அபிஷேகம். ராஜா அபிஷேகத்தை வச்சிருந்தவன் அவன் ஒரு இடமா ஓடுறான். ஏன்னா சவுல் ராஜா அவனை துரத்துறான். தாவீது தப்பு பண்ணலை. ஆனால் அவனை துரத்தப்படுறான். ஒவ்வொரு கொகையாக போய் ஒளிறான். ஆண்டவரே எப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி இருக்கும் போது இந்த இடத்துல யோனத்தான் ஒரு கவனன்ட் அவனோட பண்ணுறான். உடன்படிக்கைன்றது அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸ் காரியம். அவன் அவன் ரோபை கலட்டி கொடுக்குறான். இப்போ அப்படியே ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு நான் வர விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்களோட நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. இஸ் அ கிரேட் காட், He's a mighty God. அவ்வளோ பெரிய தேவன் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்ஸோட உடன்படிக்கை பண்ணும்படி அவர் கடந்து வந்தார். அந்த பரலோகத்தை விட்டுட்டு He came running for us. நம்மளோட உடன்படிக்கை பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக வந்திருக்காரு? அவருடைய எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக ஓடி வந்திருக்காரு. அவர் வச்சிருக்க ஒரு கடைசி சொட்டு ரத்தத்தையும் நம்மளுக்காக கொடுத்துட்டாரு. நம்ம பைபிள் சொல்லுது, என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஏன் தெரியுமா? பிகாஸ் they don't have a clear knowledge of God. For a lack of knowledge my people perish அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ கரெக்ட் நாலேஜுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி நடப்போடுவோம். நம்ம எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வெற்றி உண்டு. we have victory in all areas of our life. whatever we are struggling in, பல கண்ணீரோட பல கஷ்டங்களோட நெருக்கங்களோட இந்த நேரத்தில் நீங்கள் இந்த டிவி முன்னாடி எனக்கு ஒரு வசனம் கிடைக்குமா ஆண்டவரே அப்படின்னு உட்கார்ந்துருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் யாவற்றையும் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம 7 words on the cross நம்ம படிக்கிறோம். அதில் கடைசி அவர் சொல்கிறாரு, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்றாரு. என்னங்க முடிஞ்சிருச்சு? வாட் இஸ் ஃபினிஷ்ட்?
என்ன முடிஞ்சிருச்சு, இட் இஸ் ஃபினிஷ்ன்றாரு. அவர் சகலத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் அழகாக தன்னோட கோஸ்ட்டை கர்த்தர்ட்ட கொடுத்து அவர் பாதாளத்துக்கு போய் அப்புறம் பாதாளத்திலேருந்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட ஆவியானவர் அவர் எழுப்பி 3ஆவது நாள் உயிரோடு வராரு. இன்னைக்கு நம்மளோட ஜீவிக்கிறார், நம்ம இருதயத்துக்குள்ள ஜீவிக்கிறாரு. அப்போ பாருங்க, ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடந்திருக்கு. இது ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் நடந்ததாக பவுல் வந்து எழுதுறாரு. ஓகே, பால் ரைட்ஸ் இன் த லெட்டர்ஸ் that a great exchange offer took place on the cross of Calvary. என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடந்துச்சு தெரியுமா? அவருக்குள்ளது எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு இருக்கிற ஒன்றும் இல்லை, நம்மளோட ஹார்ட்டை மட்டும் அவருக்கு கொடுத்தா நம்ம போதும். இதை நம்ம புரிஞ்சு நடந்தால் அது போதும். அப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, முதல்ல உங்கள் கண்ணீரை தொடச்சிக்கோங்க. உங்கள் கஷ்டங்கள், உங்களோட புரோக்கன் ஹார்ட்டட்னஸை அவர் புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ புரோக்கனாக இருக்கிறீங்கன்றது அவர் புரிஞ்சுக்கிறாரு. உங்களுக்காக அவர் சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்களுக்காக அவர் சிந்தினாரு. அப்போ பாருங்க, 2 கொரிந்தியர் போவோம். 2 கொரிந்தியர் 5:17 எடுத்தீங்கன்னா 2 Corinthians 5:17 says, okay, therefore if any man be in Christ, he is a new creature, all things have passed away, behold all things have become new. எல்லாம் புதிதாயிற்று. நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்மளை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளமோ நம்ம புதிய சிருஷ்டி ஆயிடுறோம். புதிய சிருஷ்டி ஆயிட்டும் போது நம்மளோட ஆவி வந்து மறுபடியும் பிறந்துருது. நம்ம நியூ கிரீச்சர்ஸுங்க. பார்க்கறதுக்கு அதே ஓல்டு சேம் ஃபேஸ் தான், அதே உடம்பு தான். ஆனால் ஆவி புதுசாக ஆன பிறகு நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம், என் கர்த்தர் எனக்காக அவற்றை செய்து முடிப்பார் அப்படின்னு. அப்போ பாருங்க, 2 கொரிந்தியர் 8:9 சொல்றது, நமக்காக அவர் தரித்திரர் ஆனார் கொடுத்துருக்கு. எதுக்காகனா நம்ம தரித்திரத்தை எடுத்து அவரோட ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இது செஞ்சிருக்காரு. இது நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு இந்த வார்த்தையை நம்ம வாயில வைக்கும் போது இது நிச்சயமாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் என்னோட ஓன் லைஃப்லேருந்து சொல்ல நான் விரும்புகிறேன். இப்போ நான் வந்து ஒரு சில வருடங்கள் முன்பாக எனக்கு ஒரு குட்டி பையனுக்கு எனக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு சில அறிவுகள் எங்களுக்கு இல்லை, சில நாலேஜ் எங்களுக்குள்ளே இல்லை. அப்படியே உங்களையும் நம்பியிருக்கேன்ப்பா. ஆனால் கர்த்தர் மேலே ஒரு பெரிய அன்பு, நீங்கள் எப்படி கர்த்தர் மேலே அப்படி ஒரு வைராக்கியமும் அன்பு வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு அன்பு வச்சு கர்த்தரை நாங்கள் வந்து டெய்லி காலையில் எழுந்துச்சி கர்த்தரை தேடி அவர் முகத்தை தேடி ஜெபித்து வார்த்தைகளை வாயில வச்சு அறிக்கை செஞ்சு நாங்கள் இருந்தோம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வெளியூர்ல மிடில் ஈஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு ஜாப் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தோம். இன்டர்வியூ போயிட்டு வந்த பிறகு மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக நான் போயிருந்தேன். மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீ ஃபிசிக்கலி ஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே இடிஞ்சு போனேங்க, சுக்கு நூறாக உடஞ்சி போனேன். ஆண்டவரே, எனக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப் அந்த ஜாப். நான் நினச்சேன், எனக்கு இருக்கிற ஒரு சின்ன கடனை, ஒரு 2 லட்சம் கடனை நான் அடைச்சிட்டு என் பிள்ளைக்கு ஃபீஸை கட்டிட்டு நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் நினச்சேனே, இந்த ஜாப் எனக்கு இல்லையே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் கண்ணில் அவ்வளோ தண்ணி கொட்டுச்சுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நாங்கள் யார்கிட்டையும் சொல்லலை. நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறோம். அப்போ வந்து என்னோட மதனோட ஹவுஸ் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இதே திருநெல்வேலிக்கு சில வருடங்கள் முன்னாடி என் ஹஸ்பண்டை சொன்னேன், வாங்க நம்ம அங்கே போகலான்னு. அப்போ என் மதன்லா சென்னைக்கு அங்கே வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் பாட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து இங்கே வந்துட்டோம். அதே 3 முகங்கள். அவர் என் முகத்தை பார்க்குறாரு, நான் அவர் முகத்தை பார்க்குறேன், என் பிள்ளை எங்கள் முகத்தை பார்க்குது. நாங்கள் அதே மாதிரி என் பிள்ளைக்கு வந்து கார்ட்டூன் சேனலை போட்டு விட்டுட்டு நாங்கள் ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க வேண்டிய நல்ல ஒரு குவயட்னஸை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. கண்ணில் கண்ணீர் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டது ஒரு 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 நாகர்கோயிலுன்ற ஒரு இடத்துல கல்லியக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நான் அவங்க வீட்டுக்கு போனபோது அவங்க வீட்டோட சுவரெல்லாம் சிமெண்ட் பூசாமல் இருந்துச்சு. நான் போன உடனே அந்த அன்போட ஆசையோடு சொன்னேன், இந்த இடம் எல்லாம் சிமெண்ட் பூசப்படும், இயேசுவின் நாமத்தினால உங்களோட கையின் பலன்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சேன். அப்போ என்னை பார்த்து கேட்டாங்க, என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, உங்கள் பேரை சொன்னாங்க, ஆனால் நீங்கள் ஊழியம் பண்ணுறதாக சொல்லவே இல்லையே, நாளைக்கு சனிக்கிழமை ஒரு ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கட்டாயமாக வரேன், நிச்சயமாக நான் ஓடி வரேன் அப்படின்னு. அடுத்த நாள் கிட்டக்கிட்ட காலையில் எழுந்துச்சி ஓடி போனேன் அந்த மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், இப்போ நான் சிவந்த சமத்துவத்து முன்னாடி தான் இருக்கேன், நீங்களும் பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வரீங்க, நானும் அதே மாதிரி ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனில் ஒரு பெரிய நெருக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம கண்ணில் கண்ணீர் இருந்தாலும் வாயில் துதியை வைப்போம், வாங்க நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டாரு, நம்மளை கைவிட மாட்டாரு. அதெல்லாம் நம்ம என்னோட சேர்ந்து நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒரு பெரிய கத்தோட கர்த்தர் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம். நாங்கள் கைகளை
தட்டணும், கண்ணீர் தரையா கண்ணிலேருந்து ஓடுது. நான் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது நம்ம இமோஷன்ஸ் தான், அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறீங்களா? என்னோட கூட சேர்ந்து கர்த்தர் நல்லவர் சொல்லுங்கள். சிவந்த சமுத்திரம் நம்மளுக்காக பிளக்கும், கர்த்தர் பிளக்க வைப்பார். லெஃப்ட் சைடு போக முடியாது, ரைட் சைடு போக முடியாது, மவுண்டன்ஸ் இருக்குது, பின்னோக்கி பார்க்க முடியாது, பார்வோன் ஓடி வந்துட்டு இருக்கிறான், எங்கே போவோம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மளுக்கு சொல்கிறாரு, நீ தரித்திருந்து நான் செய்யும் டெலிவரன்ஸை நீ பாரு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் அவங்களுக்காக ஜெபிச்சு விட்டுட்டு கடன் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அந்த எனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் அப்படியே உள்ளேருந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அப்படியே அமைதல் ஆச்சு. சரின்னா அந்த கல்லைக்காவலிருந்து நாங்கள் திருநெல்வேலிக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு கால் வருது, நீ இப்படி பண்ணலாம், உன்னோட மெடிக்கலுக்காக நீ இன்னொரு இடத்துக்கு போகலாம், இன்னொரு மெடிக்கல் சென்டருக்கு நீ போ அப்படின்னு. அப்போவே நான் அப்படியே கண்ணில் கர்த்தரை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி பிறக்குது போல இருக்குப்பா, உன்னோட வார்த்தையை வாயில் வச்சதுக்கு எனக்கு இப்படி ஒரு நீங்கள் கர்த்தர் எனக்கு ஒரு மிரக்கலை செய்ய போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தோம். அங்கே போய் இன்னொரு மெடிக்கல் சென்டருக்கு போனோம். அது ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அந்த கதவு, அடப்பட்ட கதவு எனக்காக திறக்கப்பட்டுச்சு. அடைஞ்சு போன கதவுங்க, அடைஞ்சு போச்சுங்க. கதவு அடைஞ்சிருச்சு. இட் வாஸ் லாக்ட், இட் வாஸ் ஷட் டவுனுங்க. இப்போ எல்லாருக்கும் ஷட் டவுன், எல்லாருக்கும் லாக்டவுன். ஆனால் கதவு திறக்கும். வெங்கல கதவுல திறக்கிறவும் இரும்பு தாழ்பாலை முறிச்சு, இரும்பு தாழ்பால் நீங்கள் முறிப்பீங்களாங்க? முறிக்க முடியுமா? என் தேவனால கூடும்பா. முறிச்சு உங்களுக்கு இருளில் வச்சிருக்க பொக்கிஷத்தை கர்த்தர் கொண்டு பாருங்க. அது என்ன கடனுங்க, அது என்ன கடன் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அவர் யுத்தம் செய்கிறான்னு சொல்றாரு. அவருக்குள்ள நம்ம அமர்ந்திருப்போமா? அவருக்குள்ள அமர்ந்திருப்போம். ஆண்டவரே, எனக்கு ராத்திரி தூக்கம் வரல ஆண்டவரே. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறீங்க. சில பேர் பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறீங்க. ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குது. ஃபீஸ் எப்படி கட்டுவேன், துணிமணி எப்படி வாங்கி கொடுப்பேன்? நீங்கள் கண்ணீரில் இருக்காங்க, கண்ணீரை தொடச்சிக்கொள்ளுங்க. இனி அழுது கொண்டிராய் அப்படின்னு கர்த்தரோட வார்த்தை சொல்லுது. அவர் வார்த்தையை நம்ம நம்புவோம். வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. நான் ருசித்தேன், என் வாழ்க்கையில் ருசித்தேன். நான் என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சனோ அத்தனை வாங்க தேவன் கிருபை கொடுத்தாரு. அவ்வளோ காரியங்களை வாங்க தேவன் கிருபை கொடுத்தாரு. உண்மை உள்ள தேவனுங்க. அவரை பிடிச்சுக்கோங்க. நம்ம சங்காரம் ஆக வேண்டாம். அவரோட வார்த்தையை நம்ம பிடிச்சு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அது பர்ஃபார்மன்ஸா, அப்போ நான் பண்ணுற காரியமா? அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். உங்களுக்கு சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டு எப்படி யோனத்தான் தன்னோட ரோபை கழட்டி கொடுத்தாரோ, நம்மளுக்கு நீதியின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருங்க. நான் நீதிமானுங்க, நான் நீதிமானுங்க, நான் குப்பை, நான் புழு, நான் தூசி, நான் அது இதுன்னு உங்களை கூப்பிடாதீங்க. அவர் உங்களை நீதிமான் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீ ராஜாத்தி அப்படின்னு கூப்பிட்றாரு. ஒரு ராஜாவோட பிள்ளை நான் ராஜாத்திங்க. நீங்கள் ராஜாத்தி அவரோட சமூகத்தில் வாங்க. இந்த பயமூத்துற சாத்தானுக்கு இன்றையோட ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. உங்க மைண்ட் அவன் பிடிச்சிருக்காங்க. இந்த மைண்ட்ல ஒரு பைண்டை கொடுத்துருக்காங்க. அந்த பைண்டெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இயேசுவின் நாமத்துல வெளியே போகட்டும், வெளியேறி போகட்டும். அந்த மைண்ட்ல பைண்ட் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நான் சொல்றேன், அவன் அந்த நம்மளோட வசனத்தில் படிக்கிறோம். 2 Corinthians 4:4 நினைக்கிறேன் அவர் கொடுத்துருக்கு. மைண்டை அவன் பிளைண்ட் ஆக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, நம்ம மைண்டை பிடிக்கிறது தான் சாத்தானோட வேலை. நீங்க மைண்ட்ல டெலிவர் ஆகுங்க. இது குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த்துங்க. அந்த ஃபைட் அவர் ஆல்ரெடி முடிச்சிட்டாரு. அவரை மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க, அவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. வார்த்தையை வைங்க. நான் எப்படி ஓகே, இப்போ அந்த பழைய டெஸ்டிமனிக்கு திரும்பி நான் வரேன். அப்போது எனக்கு கர்த்தர் சவுதி அரேபியான்ற ஒரு ஊருக்கு என்னை கர்த்தர் அப்படியே என்னை தூக்கிட்டு போகிறாருங்க. அப்படியே வசனத்தை சொல்லிக்கிட்டே அங்கே போய் இறங்கினேன். அங்கே இறங்கின போது ஒரு 2-3 நாள் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது. எந்த விதமான பிரச்சனை எனக்கு இல்லாதபடி நான் அந்த கல்லூரியில் போகிறேன். அப்போ நான் கேட்டேன், இந்த காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். இது ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னாங்க. சரி, இன்றைக்கி டாக்ஸியில் நான் வந்துட்டேன், உங்களோட வந்துட்டேன், நான் திரும்பி எப்படி வீட்டுக்கு போவேன், அந்த ஹோட்டலுக்கு எப்படி போவேன் அப்படின்னு கேட்டபோது, இதோட அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இதாங்க ரெட் சி அப்படின்னாங்க. என் வாயில் கர்த்தர் வார்த்தையை சொன்னேன், நான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்கிறேன், நான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்கேன், வழி பிறக்கும்னு சொன்னேன். அதே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் நின்னேங்க, வழி திறந்து போய் நின்னேங்க. உங்களுக்கு என்ன வேணுங்க, இந்த வார்த்தை எடுங்க. ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் எடுத்து வைங்க. நான் ராஜாத்தின்னு சொல்லுங்கள், நீங்கள் ராஜாத்தியை நிற்பீங்க. ஒரு எஸ்தரை கூட்டு போய் அவளை ராஜாத்தி ஆக்கின தேவன் ஒரு ரூத்துக்கு, வாழ்க்கை இழந்த ரூத்துக்கு மறு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தாருங்க. ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நவோமி நினச்ச போது அவள் கையில் ஒரு பேர பிள்ளையை கர்த்தர்
கர்த்தர் கொடுத்து அவளை பூரிப்பால நிரப்பின தேவன் நம்ம இருதயத்தை கர்த்தர் ஆண்டவரே பூரிப்பால நிரப்புவார். ஒரு யோனத்தான் தன்னோட ரோபை கழட்டி கொடுத்தது போல இயேசு கிறிஸ்து தன்னோட நீதியை நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. 2 கொரிந்தியர் 5:17 கொடுத்துருக்கு. He became sin that we might become the righteousness of God அப்படின்னு கொடுத்துருக்கு. He became poor that 2 கொரிந்தியர் 8:9 கொடுத்துருக்கு. He became poor. அவர் ஏழை ஆனாருங்க. எங்கெங்க ஆனாரு? சிலுவையில் ஆனாரு. அப்பதான் அந்த பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடந்திருக்கு. அப்ப நான் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு அவர் தரித்திரம் ஆனாருங்க. அதான் உண்மை. அவர் சாபம் ஆனார். கலேஷியன்ஸ் 3:13 கொடுத்துருக்கு. அவர் கொடுத்துருக்கு, மரத்தில் தூக்கப்படும் எவனும் சபிக்கப்பட்டான்னு கொடுத்துருக்கு. எந்த சாபமும் பலிக்காதுங்க. இயேசு கிறிஸ்து ஓடி ஒளிஞ்சிருங்க. அவர்கிட்ட கையை பிடிச்சுக்கோங்க. அவர் சாபமானார். அன்றே நீங்க சாபம் ஆயிட்டீங்களே, நீங்க சாபம் ஆயிட்டீங்கல்ல. எதுக்காக சாபமானீங்க? எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி. At the blessing of Abraham might come to me. அதுக்காக அவர் சாபமானார். At the blessing of Abraham. நான் யாருங்க? நான் ஆபிரகாமோட வித்து. ஏன் தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன். அதே கலேஷியன்ஸை படிச்சு ஃபுல்லா பாருங்க. அதுல கொடுத்துருக்குங்க, நான் கர்த்தர் எனக்காக சாபமானார், இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானார். எந்த சாபமும் வராதுங்க. எந்த காசு இல்லாம உங்க மேல போட்ட சாபங்கள் அது பலிக்காதுங்க. இயேசுவின் நாமத்தால நீங்க சொல்லுங்க, எந்த சாபம் வராது. தரித்திரமாகிய சாபம் வராது. என் பிள்ளை திரிய மாட்டான், பைத்தியக்கார மாதிரி திரிய மாட்டான். அவனுக்கு எந்த ஹிஸ்டரிக்கல் ப்ராப்ளம் இருக்காது. அவன் ரிபலேஸா இருக்க மாட்டான். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போன்ற வசனத்தின் படி கர்த்தர் நீங்க நம்பி இருக்கிறபடியால் நீங்க உயர்ந்த அடக்கத்துல வைப்பார். கர்த்தர் வைக்கப்படுவீர்கள். உயர்ந்த அடக்கத்துல கர்த்தர் வைப்பார். உங்க கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிருவோம். நீங்க அழுது முடிச்சிருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு எப்படி ஒரு அண்ணாள் கர்த்தர் சமூகத்துல அப்படியே அழுது தீத்தாளோ எல்லாத்தையும் கண்ணீர் இன்னையோட முடிச்சுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு, அன்றே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக யுத்தம் செஞ்சீங்க, எனக்காக சிலுவையில நீங்க ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை எனக்காக சிந்தினீங்க. அதனால நீங்க போயிட்டு அவர் நம்பினா போதுங்க. நான் ஒரு பெரிய ப்ரீச்சரோட மெசேஜை நான் யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் அழகா சொன்னாரு, பயம்ன்றது ஒரு ரியல் திங், ஒரு ரியல் இமோஷன். நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு அட்லாண்டிக் ஓஷனோ ஏதோ ஒரு ஓஷன் மேலே ஃப்ளைட் இருக்குது. ஃப்ளைட் மூவ் ஆக மாட்டேங்குது. அப்படியே உள்ள ஒரு பயம் வருங்க. அப்படியே தொண்டையை பிடிக்கும் அந்த பயம். ஏதோ ஆயிடுமோ, ஃபயர் ஆயிடுமோ, பிளேன் கீழே இறக்க முடியாமல் போயிடுவோமோ, செத்துருவோமோ, எப்படிலாம் பயங்கள். இப்போ கூட நினைப்பாங்க, COVID-19 எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க. எத்தனையோ ஜனங்கள் உலகமெங்கு அவங்க இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அன்றே எங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ப்பா அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறித்த நினைவுகளை நான் அறிவேன் அப்படின்னு. அது நன்மைக்கேப்பா, அது நன்மைக்கே. இட்ஸ் தாட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், தாட்ஸ் நாட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், டு கிவ் யூ ஹோப் அண்ட் ஃபியூச்சர். நீ எதிர்பார்க்க முடிவை கொடுக்கும்படிக்கு கர்த்தரும் மேலே நினைவா இருக்காரு. அவரை மறக்க மாட்டாரு. அவர் உங்களை மறந்து போவதில்லை. மனுஷன் மறக்கிற மாதிரி மறக்க மாட்டான். அவங்களை மறக்க மாட்டான். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. நீ யாரையும் இழந்து போயிருக்கலாம். உங்க அம்மாவை இழந்திருக்கலாம். நான் எங்கள் அம்மாவை இழந்தேன். இந்த கோவிட் டைமில் அவங்க கோவிதால இறந்து போலனாலும் 91 இயர்ஸ் ஆயிட்டனால அவங்க இறந்து போயிட்டாங்க. கர்த்தரோட சமூகத்தில் இருக்காங்க அவங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லவ்ட் ஒன்ஸை இறந்து போயிருக்கலாம். கண்ணீரை தொடச்சிக்கோங்க. கர்த்தர் இருக்கார். அவர் சொன்னார், உன்னோடு இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னார். ஐசையா 41:10 சொல்றாரு, fear not for I am with thee, be not dismayed for I am the God, I will help you. அவர் சொல்றாரு, I will help you, I'll uphold you with my righteous right hand. நீதியின் கரத்தாலங்க, நீதியின் கரத்தால உங்களை தாங்கிட்டு இருக்காருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அகென்ஸ்டா உருவாகும் ஆயுதம் எதுவுமே வாய்க்காதே போகுங்க. எதுவுமே, எந்த ஆயுதமா இருக்கட்டும், உங்க பின்னாடி சதி நடக்கலாம். நீங்க நினைப்பீங்க, அவங்க எனக்கு சதி பண்ணிட்டாங்க, ஆஃபீஸில் எனக்கு சதி பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல சதி பண்ணிட்டாங்க, நீ எலுமிச்சத்தை உருட்டி விட்டுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. எந்த மந்திர கட்டும் உங்களுக்கு வாய்க்காதே போகுங்க. எந்த மந்திர கட்டு போட்டாலும் அது உங்களுக்கு பலிக்காதுங்க. நீங்க யாக்கோபுங்க, கர்த்தரை கூப்பிட்டு தன் பெயரை சொல்லி நம்மளை பெயரை சொல்லி நம்மளை அழைச்ச ஒரு தேவன், உண்மை உள்ள தேவனப்பா, உண்மை உள்ள தேவன். அவர் அவ்வளோ ஒரு நல்ல தகப்பன். அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. சாத்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு போகிறான் உங்களை. அதுக்கு கர்த்தரை பற்றி அவர் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நல்லவராக இருந்தால் ஏன் உனக்கு இது நடக்கல, ஏன் உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் நின்று போச்சு, ஏன் உனக்கு வீடு கிடைக்கல, ஏன் உனக்கு டெனண்ட் கிடைக்கல, ஏன் உன்னோட பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, ஏன் உனக்கு வேலை கிடைக்கல, ஏன் பண கஷ்டம், ஏன் இந்த மாதிரி சில்லறையாக கையில் வச்சுட்டு இருக்க அப்படி உன்னை கேட்குறான் சாத்தான் பின்னாடி. அவன் தாட்ஸுக்கு ஒரு பேச்சு கூட இடம் கொடுக்காதீங்க. இயேசுநாதர் அப்பாலே போ சாத்தானே, என் கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்து முடிச்சார். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், எனக்கு அவர் செய்யாமல் யாருக்கு செய்ய போறான்னு சொல்லிட்டு வசனத்தை மட்டும் வாயில வைங்க.
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக பரிந்து பேசுவார். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. ஒரு நல்ல தேவன். நல்ல தேவன் ஏன் சொல்கிறீங்க? ஒன்றுமே தனக்காக வச்சுக்காம கடைசி சொட்டு ரத்தம் கூட நம்மளுக்காக சிந்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி தன்னோடு சேர்த்து வச்சுருக்காரு. நான் சிரிக்கணும்படிக்கு அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாருங்க. அந்த சிலுவையில் அவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. அவர் பிதாட்டிருந்து செப்பரேட் ஆனாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு செப்பரேட் ஆனார். ஃபுல்லாக அந்த இடத்துல இருள் சூழ்ந்து கொண்டுச்சு. He became sin அப்படின்னு கொடுத்துருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 படிச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. He became sin. அவர் பாவமானார், நான் நீதி ஆகும்படிக்கு. அவர் தரித்திரனார், நான் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு. அவர் சாபமானார், நான் blessings of Abraham நான் ரிசீவ் பண்ணும்படிக்கு. அவர் செப்பரேட் ஆனார், நான் பிதாவோட நான் யுனைட் ஆகிறதுக்காக. அவர் பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு நான் ஃப்ரீயாக போகிறேன். இப்போது ஒரு பஸ்ஸில் நான் போகிறேன். எனக்கு சப்போஸ் என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரண்ட்டில் ஏறி இருக்காரு, நான் பின்னாடி ஏறி இருக்கலான்னு வச்சுக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு. அவர் டிக்கெட்டை வாங்கிட்டாரு. அப்போது அங்கேருந்து என்னை பார்த்துட்டு டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிட்டாருன்னா நான் ஏங்க டிக்கெட் வாங்கணும்? அவர் தானே வாங்கிட்டாரு. நான் ஏங்க டிக்கெட் வாங்கணும்? நான் டிக்கெட் வாங்க வேணாம். என் கர்த்தர் எனக்காக அவ்வளோத்தையும் அவரை அடிப்பட்டு மிதிப்பட்டு முகத்தில் துப்பப்பட்டு அவ்வளோ காயங்களும் ஏற்றினாரு. நான் ஏன் சிக்கா இருக்கணுங்க? நான் ஏன் சுகவீனமாக படுத்து கிடக்கணும்? உங்கள் படுக்கை விட்டு ஏந்திரிங்க, இயேசுவின் நாமத்தில் ஏந்திரிங்க. 38 வருஷம் சிக்கா இருக்கிற ஒரு ஆளை பார்த்து எழுந்துருன்னு சொன்னார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. உன் பாவத்தை வச்சு உன்னை பயமுத்த வேண்டாம். உன் பாவத்தை வச்சு உன்னை பயமுட்ட உன பாவங்கள் அவ்வளவும் கழுவப்பட்டது. ஒரு விச அவரை கேட்டால் போதும், அவர் கழுவி புது சிருஷ்டியாக்கி தன்னோட கை கோர்த்து உங்களை நடக்கிற ஒரு நல்ல தெய்வனாகாரு. அவர் அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவமானங்க ஒரு சிலுவையில் அவ்வளோ ஒரு எல்லாரும் முன்னாடியும் அவர் அப்படி தொங்குனாருங்க. அப்படியே ஒரு ரத்த கோலமாக ஒரு மின்ஸ்டி மீட் போல அவர் தொங்கினாருங்க. எதுக்காகங்க? நான் அந்த ஷேம் அனுபவிக்க வேண்டாம். நீங்கள் கர்த்தர் நோக்கி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லைங்க. நீங்கள் அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு தாவீது தன்னோட வாழ்க்கையில் அவன் ருசித்து பார்த்து தான் அதை எழுதியிருக்காரு. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் மருவத்தர் கொடுத்தாருன்னு. மருவத்தர் அப்படியே அவர் பிரம்மாண்டமாக செய்கிற தேவன். அவருக்கு சின்னதாக செய்ய தெரியாது. கர்த்தர் ஒரு பிரம்மாண்டமாக செஞ்சு உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை பூரிப்பாக நிரப்பி உலகமெங்கும் உங்களை கூட்டிகிட்டு போய் அவருக்காக சாட்சிகளை நீங்கள் நிற்பீங்க. அவருக்காக சாட்சியாக நிற்பீங்க. அவர் பாருங்களேன், he was rejectedங்க. அவர் ஜனங்கிட்ட வந்தாங்க. his own people rejected him. யூதர் இடத்துல வந்தாருங்க. யூதரே அவங்க போட்டு கொடுத்துட்டாங்கங்க. ரோமன்ஸோட கையில் கொடுத்தாங்க. என்ன வேணால் பண்ணுங்க, அவர் சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் மேலே எல்லா சிக்னஸும் போடப்பட்டுச்சு. 39 ஸ்ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 39 டிசீசஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஃபீல்டில் சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு 39 ஸ்ட்ரைப்ஸ், அந்த 39 டிசீஸ்க்குள்ளே வர ஸ்ட்ராண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஈவன் திஸ் கோவிட் cannot challenge God. அவர் நம்மளுக்காக எல்லாம் முடிச்சிட்டாருங்க. இயேசுவின் நாமத்தினால I am healed by the stripes of Jesus ன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அவர் வார்த்தை ஒரு நாளும் விருதா திரும்பது இல்லை. ஐசாயா 55 கொடுத்துருக்கு. His word will not return void without doing the work which it has sent. எந்த காரியத்துக்கு அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை அது நடப்பிச்சுதான் அது திரும்ப அவர்கிட்ட. நீங்கள் அந்த வாயில் அந்த வார்த்தையை வைங்க. அவரோட வார்த்தைங்க, அது உங்களோட வார்த்தை இல்லை. அது ஒழியாத வார்த்தை, அழியாத வித்து. அந்த வித்து எடுத்து வாயில் வைங்க. அதோட ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால அவர் பரலோகத்தை விட்டு எனக்காக வந்தார். இதுக்காக வந்தார். நான் பரலோகத்தை ஒரு நாள் என்ட்ரு பண்ணணுன்றதுக்காக பண்ணார். ஆனாலுமே இந்த பூலோகத்தில் அந்த பரலோகத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படி ஹெவன் ஆன் எர்த் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் கர்த்தர் செஞ்சார் எனக்காக. பாருங்கள், நான் சில பேர் உங்களை டார்ச்சர் பண்ணலாம், ஆஃபீஸில் டார்ச்சர் பண்ணலாம், உங்களை டார்மெண்ட் பண்ணலாம், உங்களை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணலாம். Jesus was beaten, he was butchered that I may be comforted. ஆறுதலற்று இருக்கலாம், தகப்பனும் தாயும் இழந்து ஆறுதலற்று இருக்கலாம். யாரை இழந்தீங்களோ கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தில் அவ்வளோத்தையும் உங்களுக்கு கர்த்தர் சேர்த்து கொடுப்பாரு. எல்லாம் டபுள் கிடையாதுங்க, நாட் ஒன்லி டபுளுங்க. யோபு சொன்னார், யோபோட வாழ்க்கையை ரெட்டத்தினே அனுபவிச்சார். இன்ஸ் ஆஃப் ஷேம் யூ ரிசீவ் அ டபுள் போர்ஷன் ஐசையா 62 கொடுத்துருக்கு. பட் இட்ஸ் நாட் ஒன்லி தட், 1000 times blessing கொடுக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு செய்வாருங்க. 1000 மடங்கு கர்த்தர் நம்மளுக்கு திரும்பி கொடுப்பாருங்க. அந்த சவுதியில் போய் ஏர்ன் பண்ணிட்டு நான் வந்த பிறகு இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் சில சமயம் சில நாள் புலம்பனேன், இவ்வளோ திங்ஸை நான் எப்படி அடுக்குவேன்னு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு தாட், இது கூட இல்லாமல் இருந்த நாட்கள் இருந்துச்சுல்ல, இப்போ ஒதுங்க வைக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா அப்படின்னு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா அப்படின்னு சொல்லிட்டு
வீடு எங்கும் வசனத்தை ஒட்டி வைக்கிற பழக்கம் உண்டு. ஒரு கபோர்டில் பார்க்குறேன், நீதிமானுடைய வீட்டுக்குள்ள அதிக பொக்கிஷம் இருக்குமா. அதே மாதிரி கர்த்தர் நம்ம வீட்டில் பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுப்பாரு. உங்கள் பண கஷ்டம் மாறும், உங்கள் மன கஷ்டம் மாறும். உங்கள் பிள்ளைக்காக வட்டிக்கிற கண்ணீர் ஒரு கண்ணீர் ஒரு சொட்டு கூட வீணாக போகாது. துருத்தியில் வச்சிருக்காராம், துருத்தியில் வச்சிட்ருக்காரு. அவர் அவ்வளோத்தையும் திரும்பி கொடுக்க போகிறார் நம்மளுக்கு. அவர் வந்து சாத்தானோட மூஞ்சியில் கரியை பூசிட்டாரு. அவர் பூசிட்டாருன்றதை நீங்கள் நம்புங்க. கடியில் வச்சு மிதிச்சிட்டாருங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நடு ராத்திரி வந்து பயமூத்தும். நாளைக்கு என்ன பண்ண போகிற சாப்பாட்டுக்கு, நாளைக்கு உனக்கு ஜாப் இல்லை, நாளைக்கு என்ன பண்ண போகிற, உன் மகன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் தைரியமாக நில்லுங்க, கண்ணீரை தொடச்சிக்கோங்க, அவரை நோக்கி பாடுங்க. கஷ்டப்பட்டு ஒரு பாட்டை ஒன்று பாடுங்க, கர்த்தருக்காக பாடுங்க. ஆண்டவரே எனக்கு புரியல, என்ன நடக்க போதும்னு எனக்கு புரியல. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் போட்டில் இருக்கார். அவர் தூங்கிட்டு இருக்கிறது மாதிரி தான் இருக்குது, தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அவர் எழும்பி நின்று அவர் சொல்கிறார் இறையாதேன்னு. அன்றைக்கி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்றைக்கி அவர் சொல்கிறாரு அந்த வார்த்தை எடுத்து உன் வாயில் வை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் உட்காந்து சொல்லுங்க, இறையாத ஏசவன் நாமத்தில் கடந்து போ, கடந்து போ, ஏசவன் நாமத்தில் கடந்து போ. என் தேவன் எனக்காக சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் வெங்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாளை முறிச்சு உங்களுக்காக இருள் வச்சிருக்க பொக்கிஷத்தை கொடுப்பாருங்க. சாதாரண பொருளை கொடுக்குற தேவன் கிடையாது, அவர் சாதாரண தேவன் கிடையாது, அவர் பெரிய தேவன். அவர் வந்து எல்லா காரையும் நம்மளுக்காக இழந்து நம்மளுக்காக ஓடி வந்தார். எல்லா டெலிவரன்ஸும் வரும். பேயினால் அலக்களிக்கப்பட்ட ஒரு லேடி வந்து, ஒரு சைரோஃபினிஷியன்ற ஒரு உமன் வந்து அவள் பிள்ளைக்காக ஜெபிக்கிறா, பேய் பிடிச்சி கிடக்கிறா. அப்போ வந்து நிற்கும் போது ஏசு வந்து அவர் சொல்கிறாரு, நான் யூதருக்கு தானே வந்தேன், பிள்ளைகள் அப்போ பிள்ளைக்கு அப்போ சொல்கிறாரு, டேபிள்லேருந்து விழுற இந்த சின்ன துணிக்கைகள் அது வந்து நாய்க்குட்டி சாப்பிடுதில்ல, அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்னும் போது சொல்ல, உன் பிள்ளை குணமடைஞ்சான்னு வார்த்தையின்படி நடக்குங்க. அந்த வார்த்தையை உங்கள் வாயில் வைங்க. அவளுக்கு செஞ்ச தேவன் உங்கள் பிள்ளை எந்த அசுத்தாவையால் அலக்கழிக்கப்பட மாட்டான். இயேசுவின் நாமத்தால் அலக்கழிக்கப்பட மாட்டான். டீனேஜ் பாய்ஸ் அண்ட் டீனேஜ் கேர்ள்ஸ்னால எவ்வளவோ அலக்கழிப்பு இருக்குது, அதுங்களுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. அந்த தேவன் உங்களுக்காக வெற்றி கொடி பிடிச்சாரு. அந்த சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நம்மளுக்கு கொடி பிடிக்கிறாரு. நீங்கள் அனாதை கிடையாது, நீங்கள் தனிமையில் இருக்க மாட்டீங்க. தேவனோட ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு. வார்த்தையை வாயில் வைங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, துதிங்க. நம்ம ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஒரு நாள் நம்ம வந்து சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வார்த்தை இருக்கும் போது அந்த சமாதானம் கடந்து நம்மளுக்குள்ளே வரும். பெரிய சமாதானத்துக்குள்ளே போயிடுங்க. ஒரு பெரிய தேவன் இருக்காரு, ஒரு பெரிய தேவன் இருக்காருங்க. உங்களுக்காக அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் உங்களுக்கு முடிச்சிட்டாரு. அதை எடுத்துக்கோங்க. எல்லா லேடிஸ்க்கும் நம்ம போய் பாத்திர கடையில் ஒரு ப்ரெஷர் குக்கர் கொடுத்து இன்னொரு ப்ரெஷர் குக்கர் வாங்கிட்டு வரோம், அது கொடுத்து இன்னொன்று வாங்கிட்டு வரோம். பழைய மிக்சின்றாங்க அதுன்றாங்க, அதே மாதிரி செஞ்சுருவோங்க. நம்ம பழைய இருதயத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் புது சிஷ்யை நம்ம மாற்றும் போது நம்ம கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாறும். கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாறும். He will turn your mourning into dancing for you. நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க, கர்த்தருக்கு அந்த மகிமையை செலுத்துவீங்க. தேவன் எனக்காக இவ்வளோ செய்வீங்களாப்பா, இவ்வளோ செய்வீங்களாப்பா, என்னை பிரமிப்படே செய்வீங்களா ஆண்டவரே, இவ்வளோ செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு வெறும் துதி மட்டும் உங்களுக்குள்ள வரும். காரியம் கர்த்தர் மாறுதலாய் முடிய செய்வார். நல்ல பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. மாறுதலாய் முடியும், கடன் எல்லாம் முடியும், சிக்னஸ் எல்லாம் முடியும், சாபங்கள் மாறி போகும். அந்த வீட்டுக்குள்ள கர்த்தரோட பிரசனம் கடந்து வரும். உங்கள் வீட்டுக்குள்ளே வருங்க, கர்த்தரோட பிரசனம் வரும். நான் ஒன்றும் இல்லை, நான் மாத்திரனே உட்காந்து உங்களையே அக்யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. அக்யூஸ் பண்ணுறவன் சாத்தான். உங்களையும் அக்யூஸ் பண்ணுவான், உங்கள் வீட்டாரும் அக்யூஸ் பண்ணுவான், உங்கள் மைண்டுக்குள்ளே காலையில் வந்துடுவான். எந்த பேச்சும் பேசாமல் கர்த்தரோட வார்த்தையை எடுத்து ஆண்டவரே என்னோட பேசுங்க சொல்ல கொடுக்கும்போது கர்த்தர் நிறைய வசனங்கள் மூலமாக நம்மளை நிரப்பாருங்க. கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாறுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கர்த்தர் வந்து யாவற்றையும் முடிக்கிற தேவன் உண்டு. ஒரு வசனம் கொடுத்துருக்கு, 2 பேதுரு 1:3 கொடுத்துருக்கு. ஆல் திங்ஸ் pertain to life and godliness have been given to us. லைஃப் ஜீவனத்துக்கும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் வேண்டிய சகலமும் கொடுத்தாயிற்று. இனிமேல் செய்ய போகிறதில்ல, செஞ்சுட்டாருங்க. டேபிளில் உங்கள் மம்மி வந்து எல்லாம் சாப்பிட வச்சுட்டாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு தட்டை எடுத்து சாப்பிடணும். அதே மாதிரி ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் அவருடைய எல்லா கஷ்டமான பாதையில் போய் உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டாரு. நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதான் உங்களோட பொறுப்பு. எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா காரியங்களும் உங்களுக்கு மாறுதலாக முடியும். ஒன்று ஜீசஸ் வந்து உங்களுக்கு ஒப்டெயின் பண்ணி கொடுத்தாரு.
ஒப்டெயின் பண்ணி கொடுத்தாரு. சிலுவையில் ஒப்டெயின் பண்ணார், உங்களுக்காக வாங்கி கொடுத்தாரு. அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்படி ஒரு பெரிய ஒரு ரிச் மேன் வந்து ஒரு 10 வீடு வச்சுருக்காரு. அந்த 10 வீடு வச்சுருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு நாள் இறந்துறாரு. அவர் பிள்ளை வந்து அந்த வீடெல்லாம் மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்காக சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த வார்த்தையை மெயின்டைன் பண்ணுங்க. அந்த வார்த்தையை மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. ஆனால் இப்படி நடக்குதே, இப்படி நடந்து போதே, பக்கத்து வீட்டில் இறந்து போயிட்டாங்களே, மேல் வீட்டில் இறந்து போயிட்டாங்களே, கொரோனாவில் வராது, உங்ககிட்ட வராது. 1000 விழலாம், 10000 விழுந்து போகலாம், உங்களோட வலது பாரசத்தில் விழுந்து போகலாம், அது உன்னை அணுகாது. தீமை உன்னை அணுகாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை வாயில் வைங்க. தீமை என்னை அணுகாது, என்ன நடந்தாலும் சரி, தீமை என்ன நடக்காது. நோ plague will come nigh thy tent அப்படின்னு கர்த்தரோட வார்த்தை சொல்லுது. தைரியமாக நில்லுங்க. அவமானமாக மாற்றி போடுவார். உங்களோட கண்ணீரை துடைப்பார் தேவன். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனம் எஃபிஷியன்ஸ் எபேசியர் 1:3 கொடுத்துருக்கு. எல்லா ஆசீர்வாதமும் ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் வச்சுட்டாராம். நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க நம்மளோட வேலை. ஃபேத்தை கொண்டு போயிட்டு, அன்றே இவ்வளோதான் எனக்கு ஃபேத் இருக்குது, இந்த ஃபேத்தோடு நான் கேட்குறேன், அன்றே எனக்கு அந்த வீடை கட்டி முடிக்க கிருபை கொடுங்கப்பா, எனக்கு டெனண்ட் வர கிருபை கொடுங்கப்பா, என் பிள்ளையை கத்த ரட்சிங் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ கடன் அடைஞ்சு போகுங்க. எங்கேயோ கடனில் சிக்கிட்டு கடன்காரன் வந்து டெய்லி கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்கள் பிள்ளைகளை காண்பாயின்னு கொடுத்துருக்குங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு டெஃபினட்டாக குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் கண்ணீர்லாம் கழிப்பாக மாற்றுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்குற ஒரு தெய்வன்னு சொல்லி உங்களை பற்றி எழுதியிருக்குப்பா. யூர் அ ப்ரேயர் ஆன்சரிங் காட், யூர் அ மிரக்கிள் ஒர்க்கிங் காட், யூர் அ வண்டர் ஒர்க்கிங் காட், யூர் அ கவனன்ட் கீப்பிங் காட் ஆஃப் ஃபாதர். யூவ் மேட் அ நியூ கவனன்ட் வித் யுவர் பிளட் ஆஃப் ஃபாதர். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நான் உங்களோட பிள்ளைகள் தைரியத்தோடு கிருபாசனத்தண்டே ஓடி வந்திருக்கோம். என் தெய்வன் எங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்ன்ற வசனத்தின் படி தகப்பனே எங்களை தள்ளிவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுக்கா ஸ்தோத்திரம். கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு ஜனங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தர் இந்த க்ஷணமே மாற்றி போடுறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்மளோட வார்த்தை உண்மை உள்ளது, அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். பெரிய அதிசயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செஞ்சு அவங்களை நீங்கள் களிப்பாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட நாம மகிமைப்படுறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரமப்பா. அன்றே நன்றியோடு துதிக்கிறோம். அன்றே லாஃப்டி சரார் மினிஸ்ட்ரீஸை கர்த்தர் ஆசீர்வச்சு ஆண்டவரே, அது எல்லா ஆண்டவரே இன்டர்நேஷ்னலாக கர்த்தர் ஆண்டவரே அந்த பல்லுகும்படி கர்த்தர் செய்கிறதா ஸ்தோத்திரம். 1000 மட்டங்க பல்லுகும்படி கர்த்தர் செய்கிறதா ஸ்தோத்திரம். இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே கால் அடிக்கிறோம், கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் ஆண்டவரே அப்பர் ரீதமாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ரத்த கோட்டைகளை மூடி மறைச்சு காத்துக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் ஜாக்கிரதையோடு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென்.